ஏ1 இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா, லேப்டாப்போட சார்ஜர் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ லேப்டாப் சார்ஜர் ஒர்க் ஆகுறதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு சின்ன தியரியாக பார்த்துக்குவோம். இது நம்மளோட சுவிட்ச் பாக்ஸு. இதுலேருந்து 230 ஏசி வோல்ட் வரும். இதை இன்புட்டாக சார்ஜரில் கொடுப்போம். அவுட்புட்டாக நம்ம 19 வோல்ட்லேருந்து 20 வோல்ட் வரையும் எடுத்து லேப்டாப் கொடுப்போம். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ ஏசி 230 வோல்ட் சார்ஜர் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஏசி இன்புட் வோல்ட்டு கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி டயோடு போட்டிருப்பாங்க. எஸ்எம்டி டயோடு, அப்புறம் கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் ஒன்று போட்டிருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி காயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் 470 25 வோல்ட்டு 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்து தான் நமக்கு அவுட்புட்டாக இங்கே 19 வோல்ட் எடுப்பாங்க. இதுலேருந்து இப்போ நமக்கு வோல்டேஜ் வேரி ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 19 வோல்ட்டுக்கு பதிலாக 20 22 இந்த மாதிரி சார்ஜர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம இந்த 2 கெப்பாசிட்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 19 வோல்ட்டு ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வேரி ஆகுது அப்படின்னாக்கா நம்ம லேப்டாப்பில் கொடுக்கும்போது லேப்டாப்போட மதர் போர்டு டெட் ஆகக்கூட வாய்ப்பாக இருக்கும். அதனால் சரி வாங்க சார்ஜர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சும்மா சிம்பிள் தியரி தான். பார்த்துக்கோங்க. ஒன்ஸு 230 வோல்ட்டு கொடுக்குறோம், இன்புட்டாக கொடுக்குறோம். இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் 19 வோல்ட் எடுக்கிறோம். இந்த 19 வோல்ட்டு நமக்கு ப்ராப்பராக கிடைக்கல, இல்லை லேப்டாப்பில் எர்த்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த லேப்டாப்பை பிரிச்சுட்டு நம்ம அந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது ஒயர் கட் ஆகிருக்கா, இல்லை ஒயர் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை கட் பண்ணிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ உங்களோட லேப்டாப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் என்சி தின்னரை 4 பக்கத்துமே அப்ளை பண்ணிக்கோங்க. லேப்டாப் சுற்றி இந்த மாதிரி 4 கோடு மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா மாடல் சார்ஜருக்குமே இப்படி தான் இருக்கும். அதனால் சார்ஜரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பனரை வச்சு 4 பகுதியுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் லைட்டாக சீல்ட் உடைய தான் செய்யும். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா பேபி குயிக் அனபேண்ட் இதை போட்டு ஒட்டிட வேணாம். பேக்கிங் பேஸ்ட் இருக்கும். நம்ம சேனலில் அது என்ன பேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சுற்றி பேஸ்ட் அப்ளை பண்ணி ரிட்டன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் பயப்படாமல் ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே எதுவும் டேமேஜ் ஆகிடுமா அப்படி எந்த பயமும் தேவையில்லை. உள்ளே சீல்டு கொடுத்துருப்பாங்க. சீல்டு கொடுத்து தான் நமக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அழகாக நீட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தின்னர் நான் நீட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்துங்க, கவரை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க சீல்டு கழட்டி எடுத்துக்கோங்க. சீல்டுனா சும்மா அது ஒரு பேப்பர் மட்டும்தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலேருந்து நமக்கு இப்போ சார்ஜர் எதனாவதும் எர்த்தாகாமல் இருக்கிறதுக்காக அதோட பாடியில் இதை கொடுத்துருப்பாங்க. எர்த்தாகாமல் இருக்கிறதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அதில் எதனாவதும் போயிட்டு டச் ஆகிடக்கூடாது. இப்போ வாட்டரே உள்ளே போனாலும் உள்ளே போய் உடனே சார்ஜர் போயிடக்கூடாது. அந்த மாதிரி இதுக்காக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்துங்க, ஏசி இன்புட் கொடுக்குறது எல்லோ கலரில் இருக்கிறது நான் போலாரிட்டி கண்டென்சரு. அப்புறம் 2 காயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயின் கெப்பாசிட்டர் அது 470 வோல்ட்டு தாங்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே டிசி ஆகிட்டு நமக்கு இந்த சைடு வந்துடும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா 470 25 வோல்ட்டு 2 கண்டென்சர் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ பேக் சைடு சீல்டை பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. இதை சால்ட்ரிங் அயனை வச்சு தான் எடுக்க முடியும். நீங்கள் சால்ட்ரிங் அயனை வச்சு ஹீட் பண்ணி பேக் சைடுக்கு அந்த சீல்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஒரு பார்க்க முடியும். இப்போ எனக்கு ஒயரு டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ஒயரை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த ஒயரை எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கோ அது டேமேஜ் ஆனதை ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேர்த்து கட் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் லென்த் அந்தளவுக்கு குறைஞ்சிடாது. கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா தின்னர் அப்ளை பண்ணிக்கோங்க. தின்னர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள். வரும்
அப்படி இல்லைன்னா கட் பண்ணி கூட ஒரு பிளேடாரு இல்லைன்னா எதனாலும் ஒரு கத்தியை வச்சு கிழித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் எல்லோ கலர் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் வந்து மைனஸு. இந்த மாதிரி ஸ்லீவ் கூட எடுத்துக்கோங்க. எல்லோ பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, அந்த பிளாக் இருக்குது பார்த்திங்களா, அதான் நமக்கு கிரவுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. இல்லைன்னா இதை கழட்டும் போதே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சார்ஜரை கழட்டும் போதே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கெப்பாசிட்டரோட மைனஸ் வச்சு கிரவுண்டு ஒயரை கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அதனால் அந்த லீடை ட்ராக் பண்ணி அதில் வந்து ரிட்டன் பற்ற வச்சுக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் ஃபுல் ஹீட்டில் இருந்தால் மட்டும்தான் இதை ரிமூவ் பண்ண முடியும். அயனை ஃபுல்லாக ஹீட்டில் வச்சு அந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக எடுத்துரும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. எஸ்எம்டி டயோடு, எஸ்எம்டி ரெஜிஸ்ட்ரு, மாஸ்பெட்டு, அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீனா டயோடு இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. 0 ohm ரெஜிஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது போனால் இது எப்படி செக் பண்ணுறது, இது போனால் எப்படி மாற்றுறது, இதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். நமக்கு ஒயர் டேமேஜ் ஆகிருந்துச்சி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வீக்காக இருந்துச்சு. இதை நீங்கள் என்ன தான் வந்து ஹீட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது. எந்த அளவுக்கு பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயனை வச்சு ஹீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இதை வந்து நம்ம எடுக்க முடியும். ஏன்னா கம்பெனிலே பற்ற வச்சு கொடுத்துருக்கிறதுனால வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அதை ரிமூவ் பண்ண முடியாது. மேலே லைட்டாக தின்னர் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து எடுக்க முடியும். விக்கை வச்சு எடுத்துக்கோங்க, அதான் பெட்டர். நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் அந்தளவுக்கு வராது. பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விக்கை வச்சு எடுத்துக்கோங்க, அதான் நல்லது. நம்ம விக்கை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கெப்பாசிட்டரையுமே நான் டேமேஜ் ஆன கெப்பாசிட்டருமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மாட்டும் போது போலாரிட்டி கரெக்டாக மாட்டணும். இந்த போலாரிட்டி என்னென்னா ப்ளஸ் மைனஸ் சைடு வந்து கெப்பாசிட்டரில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி போர்டுலேயுமே மைனஸ் சைடு ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. பிளாக் ஆர் ஒயிட் கலரில் வந்து கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், போர்டில் ஒரு கோடு போட்டிருக்காங்களா, அந்த சைடு கெப்பாசிட்டரோட கோடு வந்து பொருந்துகிற மாதிரி வைக்கணும். இப்படி மாட்டிட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் வெடிச்சிடும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி குட். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெக்கை வந்து இந்த மாதிரி வளைச்சிட்டுக்குங்க. இதை வந்து பிசிறு இல்லாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ட்ராக்கில் டச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? கெப்பாசிட்டரோட ட்ராக் வந்து அடுத்த ட்ராக்கில் டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையுமே ஒயரையுமே ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்து ஒயரை நல்லா கரெக்டாக அந்த ப்ளேஸில் வச்சு பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து அதிக அளவில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. மற்ற ட்ராக்கில் டச் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துக்குங்க. கட் பண்ணி எடுக்கிறது அந்த பிசிறு இல்லாமல் எடுக்கணும், பார்த்துக்குங்க. அடுத்த ட்ராக்கை டச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ராக்கோட டச் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து மாற்றின பொருள் வந்து வெடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவ்வளோதான். தின்னரை ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நமக்கு பேஸ்ட் லீக்கேஜ் இருக்கும், அதனால தான் தின்னர் ஊற்றி க்ளீன் பண்ண சொல்கிறது. நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீல்ட்டை ரிட்டன் வச்சு அழகாக கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கழட்டும் போதே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்ரு. அவ்வளோதான். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி டச் பண்ணி பார்த்துங்க. கையை இந்த மாதிரி வச்சு பார்க்கக்கூடாது, எர்த்தடிக்குதா என்னென்னு. பேக் சைடு விரல வச்சு டச் பண்ணிங்க. இப்போ கிரவுண்ட் பின்னை வந்து பிளாக் கலர் ப்ரோ பண்ண கிரவுண்டில் வச்சுட்டேன். இப்போ ரெட் கலர் ப்ரோ பண்ண உள்ள வச்சு பார்க்குறேன். எனக்கு 19 வோல்ட்டு ப்ராப்பராக வருது. எனக்கு 20 வோல்ட்டு 25 வோல்ட்டுன்னு போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 19 வோல்ட்டு 19.5 வோல்ட்டு அதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த மாதிரி தான் சார்ஜர் ரெடி பண்ணணும். எதனா டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், 19 வோல்ட்டு ப்ராப்பராக வருது நமக்கு. ப்ரோப்பை கரெக்டாக வச்சா மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். இல்லைன்னா இந்த மாதிரி வேரி ஆகும். அதையும்